ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம எனி பேஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின், இன்னும் நிறைய கம்பெனிஸில் கேட்ட கொஸ்டின் இந்த எனி பேஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த எனி பேஸ் மல்டிப்ளிகேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லாமலும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் ஷுர், பட் ஆனால் இது ஆல்ரெடி நிறைய டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த எனி பேஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம இந்த மாடியூலோட எண்டு வீடியோக்கு வந்துட்டோம். சரி, வாங்க இந்த கொஸ்டின்ல என்ன இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்புட் கொடுத்துருக்காங்க, இது நம்பர் 1, நம்பர் 2, ஆல்சோ பேஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி நம்பர் 1, நம்பர் 2 பேஸ், இதுதான் நமக்கு இன்புட்டில் கொடுத்துருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணி எதை பொறுத்து மல்டிபிள் பண்ணணும்னா வித் கரஸ்பாண்டிங் பேஸ். ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் பேஸ் 10ல் பண்ணுற மல்டிப்ளிகேஷன் இல்லை, பேஸ் 8ல் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல தான் பேஸ் 10ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், புதுசாக நம்ம பண்ண போகிற பேஸ் 8ஐயும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ இன்புட் என்ன 22, 34, 26. ஓகே. ஸோ இப்போ நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ஒரு இதில் பேஸ் 10, லெஃப்ட் சைடில் பேஸ் 10 நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், ரைட் சைடில் பேஸ் 8 பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ 20 என்ன இன்புட் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். 22, 34, 26, 22, 34, 36, 22, 34, 26, கரெக்டா? 22, 34, 26 கரெக்டே தான். ஓகே, 22, 34 இது ஒரு நம்பருங்க, இது நம்பர் 1. அதுக்கப்புறம் 26. ஸோ இதை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஸோ இது நம்ம பேஸ் 10 வச்சு மல்டிபிள் பண்ணலாம். சேம் அதே மாதிரி 22, 34, 26 அப்படிங்கிற நம்பர் வச்சு நம்ம பேஸ் 8க்கு மல்டிபிள் பண்ணலாம். ஸோ ரெண்டையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி நம்ம இதை ஆன்சர் பண்ணலாம் எப்படி வருது. இப்போ நார்மலாக மல்டிப்ளிகேஷன்ல என்ன பண்ணுவோம், இங்கே இது நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இது நம்பர் 2. நம்பர் 2ல இருக்கிற லாஸ்ட் டிஜிட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த நம்பரை எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல மல்டிபிள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எதால மல்டிபிள் பண்ணுவோம், 6 4ஆல மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப 6 4s ஆர் என்ன 24, 5 20, 6 24. 24ல என்ன பண்ணுவோம், ஸோ 24ல டைரக்டா இங்க 24 போட்டுருவோமா, போட மாட்டோம். என்ன பண்ணுவோம், 24 ரிமைண்டர் ஆஃப் பேஸ் என்னது 10, அதை தான் இங்க போடுவோம். 24ல 4 எங்க போடுவோம், கேரி என்னது 24 டிவைடட் பை 10, அதை தான் கேரியா இங்க அப்டேட் பண்ணுவோம் 2. அப்போ நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ணுவோம், சேம் 6 + 3 மல்டிபிள் பண்ணுவோம். 5 5, 6 18 பிளஸ் இந்த கேரியை ஆட் பண்ணி 20 அப்படின்னு போடுவோம். அப்ப இங்க என்ன பண்ணுவோம், 6 24 பிளஸ் கேரி ஸ்டார்டிங்ல என்னவா இருக்கு, 0வா இருக்கு. இதுதான் என்னோட கேரி. அப்ப 6 18, 18 2 20. 20ல டைரக்டா 20 தூக்கி இங்க போடுறோம்னா போட மாட்டோம், ஏன்னா 20 ரிமைண்டர் ஆஃப் என்னோட பேஸ் 10ன்னு பண்ணும்போது 0. அந்த 0வை நான் இங்க போடுவேன். பிளஸ் 20 டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது இது என்னுடைய கேரி. ஸோ ஒரு 10 10 10 20, அப்போ 2ங்கிறது கேரி நான் அப்டேட் பண்ணிடுவேன். திரும்ப என்ன பண்ணுவேன், 6 × 2, 6 2 12 பிளஸ் இந்த 2 12 பிளஸ் கேரி, ஸோ 14. 14 ரிமைண்டர் ஆஃப் என்னுடைய பேஸ் தான் இங்கே வரும். 14 ரிமைண்டர் ஆஃப் போது 4 இங்கே வரும். ஸோ அப்போ 14 டிவைடட் பை 10, 1ங்கிறது இங்கே வரும். ஓகே, ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுவேன், 6 × 2. 6 × 2 என்னதுங்க 12, 12 + 1 13. 13ல நான் என்ன பண்ணுவேன், 13 ரிமைண்டர் ஆஃப் என்னுடைய பேஸ் தான் இங்கே வரும் 3. கேரி என்ன ஆயிரும், 13 டிவைடட் பை 10 தட் இஸ் 1. அந்த கேரி எனக்கு இங்கே அப்டேட் ஆயிரும். இப்போ இது வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டேன் நம்பரை, பட் ஆனால் எனக்கு ஸ்டில் என்ன பெண்டிங்காக இருக்கு, என்னுடைய கேரி 1ங்கிறது ஒன்று பெண்டிங்காக இருக்கு. அப்போ நான் இங்கே ஏதாவது நம்பரோட மல்டிபிள் பண்ணாலும் இங்கே நம்பர் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நம்பர் போக இந்த இடத்துல நம்பர் 0வா இருக்கும். 0 பிளஸ் இந்த 1 ஆட் பண்ணும்போது 1. அப்போ அந்த 1ங்கிறது அப்படியே நான் இங்கே ஆட் பண்ணிடுவேன். அப்போ 13404ங்கிறது இங்கே வர்ற ஆன்சர். இது பேஸ் 10க்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், பேஸ் 10க்கு. இப்போ இதே ஃபார்மேட்டை பேஸ் 8க்கு எப்படி பண்ணுவோம், சேம் இந்த ஒரு நம்பரை எடுத்துப்போம் 6ன்னு. 6 24, 24 ரிமைண்டர் ஆஃப் 8, ஏன்னா என்னுடைய பேஸ் 8. அப்போ 1 8 2 16, 3 24 ரிமைண்டர் 0. கேரி 3, ஏன்னா 24 டிவைடட் பை 8. கரெக்டா? 5 20, 6 24. அடுத்தது 1 6 2 3 18, 18 பிளஸ் ஒரு 3 21. 21 ரிமைண்டர் ஆஃப் 8ன்னு போடும்போது என்னங்க வரும், 1 8 2 16. அது கூட அப்போ ரிமைண்டர் 5ங்கிறது இங்கே வரும் 5. ஓகே, கேரி என்ன வரும், 1 8 2 16. அப்போ 2ங்கிறது இங்கே கேரியா அப்டேட் ஆயிரும்.
அடுத்தது 6 2 12, 12 + 2 14. அப்போ 14 ரிமைண்டர் ஆஃப் 8ங்கும் போது என்ன வரும், ஒரு 8 + 8 அதோட அவ்வளோதான், ஒரு 8. அப்போ ரிமைண்டர் 6 வரும். கரெக்டுங்களா? ஒரு 8 அப்போ 8 கூட 6 கூட்டினா தான் 14. கரெக்ட். அப்போ இந்த 6ங்கிறது இங்கே போட்டுட்டு கேரி என்ன வரும், ஸோ 14 டிவைடட் பை 8, அந்த 1ங்கிறது இங்கே கேரியாக வந்துடும். அடுத்தது 1 6 6 12 + 1 13. அப்போ 13 ரிமைண்டர் ஆஃப் 8ங்கும் போது 5. அப்போ 5 இங்கே வரும். கரெக்டாக? ரிமைண்டர் ப்ளஸ் என்ன வரும், கேரி என்ன வரும், கேரி வந்து ஒரு 8. அப்போ கேரி இங்கே 1ன்னு அப்டேட் ஆயிரும். அப்போது 6 இன்டூ இங்கே நம்பரே இல்லை 0, அப்போ இந்த 1ங்கிறது அப்படியே வந்துடும். அப்போ 15650ங்கிறது எனக்கு வேணும். இது நான் பண்ணுவேன். சேம் இங்கே என்ன பண்ணணும் அதே தான் திரும்ப இந்த 2 வச்சு திரும்ப பண்ணுவேன். முதல்ல இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். எப்படின்னா, நான் இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், இது என்னுடைய ஒரு நம்பர் 22 34ன்னு ஒரு நம்பரும் ப்ளஸ் இன்னொரு நம்பர் நான் எதால் மல்டிபிள் பண்ணுறேங்கிற அந்த மல்டிபிளையும் கொடுக்குறேன். மல்டிபிள் தான் 6. ஸோ பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும்னா, ஆல்சோ நான் என்ன பேஸோ அதையும் மென்ஷன் பண்ணுறேன். பேஸ் 8ன்னு கொடுத்தேன், எனக்கு இந்த ஆன்சர் வரணும் 15650 அப்படிங்கிற இந்த ஆன்சர் எனக்கு வரணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகே, ஸோ அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இங்கேருந்து எழுதுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுது. ஃபங்க்ஷன் நேம் வந்து மல்டிபிள். ஸோ மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். நம்பர், ஒரு நம்பர் வருது, இன்ட் மல்டிபிள் எதால் மல்டிபிள் பண்ணுமோ அது வருது, ஆல்சோ பேஸ், இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் எப்படி இந்த நம்பர் வேணும்னா என்ன பண்ணுறது, முதல்ல மல்டிபிள் பண்ணு. ஓகே, மல்டிபிள் பண்ணி கேரி அப்டேட் பண்ணுறேன். இந்த ஆன்சர்லாம் எப்படி, இது நமக்கு தெரியும், இன்டூ 10^0 இன்டூ 10^1 இப்படி பண்ணி ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுற மாதிரி தான். ப்ளீஸ் அந்த இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 2 வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த பேசிக்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆன்சரை நான் 0ன்னு வச்சுட்டேன். என்னுடைய கேரி இனிஷியலாக 0ன்னு இருக்குது. நான் எது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும், என்னுடைய கண்டிஷன் எது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம பார்த்துருப்போம், எது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. ஸோ இப்போ என்னுடைய நம்பர் 0வானா நான் நிறுத்திடலாமான்னு முடியாது, ஏன்னா என்கிட்ட கேரி 1ன்னு இருக்குது. அப்போது என்னுடைய நம்பரும் 0 ஆகணும், கேரியும் 0 ஆகணும். டில் அது வரைக்கும் நான் இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது while என்னுடைய நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் என்னுடைய கேரி நாட் ஈக்குவல் டு 0, இது வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணும், என்னுடைய நம்பரில் இருக்க இந்த லாஸ்ட் டிஜிட்டை முதல்ல எடுங்க. கரெக்டாக? ஏன்னா இதுதான் என்னுடைய நம்பர் 22 34ங்கிறது இதுதான் என்னோட நம்பர். இந்த லாஸ்ட் டிஜிட்டை முதல்ல எடுங்க. ஸோ அப்போது இன்ட் லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி இங்கேருந்து போடுவோம். ஓகே, இன்ட் லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு நம்பர் ரிமைண்டர் ஆஃப் 10. லாஸ்ட் டிஜிட் எடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணி கேரியோட ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இன்ட் நம்ம மல்டிபிள் தானே பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி சம் பண்ணோம், சம்முன்னு வச்சுட்டோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட்னு வச்சோம். இப்போ மல்டிபிள் பண்ணுறேன், ஸோ மல்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். என்ன பண்ணிக்க போகிறேன், மல்டிபிள் பண்ண போகிறேன். லாஸ்ட் டிஜிட் இன்டூ என்னுடைய எம்ங்கிற எதால் மல்டிபிள் பண்ணணுமோ அந்த நம்பர் எம் மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் நம்மளோட கேரியை ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ முதல்ல இந்த 2 மல்டிபிள் ஆனதுக்கப்புறம் என்னுடைய கேரியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மல்டிபிளை வச்சு தான் என்ன பண்ணணும், என்னுடைய கேரி அப்டேட் பண்ணணும். கேரி ஈக்குவல் டு மல்டிபிள் டிவைடட் பை பேஸ், சிம்பிள். இப்போ இந்த மல்டிபிள் இங்கே வர்ற ஆன்சர் எப்படி அப்டேட் பண்ணலாம், இங்கே என்ன ஆன்சர் வேணுமோ அது ஒன்றும் இல்லை, ரிமைண்டர் ஆஃப் தட் பேஸ். அப்போ நான் மல்டிபிள் ஈக்குவல் டு மல்டிபிள் ரிமைண்டர் ஆஃப் பேஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். சரி, இப்போ இதை என்ன பண்ணணும், ஆன்சராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அந்த பொசிஷனில் தூக்கி வைக்கணும். இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் மல்டிபிள் இன்டூ பவர். இது வரைக்கும் பவர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, இல்லை. அப்போ இங்கே பண்ணிடலாம், பவர் ஈக்குவல் டு 1. ஸோ பவர் ஈக்குவல் டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு வரணும் இல்லையா, பவர் ஈக்குவல் டு பவர் ஸ்டார் 10. அடுத்த ஐட்ரேஷனுக்கு பவரையும் அப்டேட் பண்ணியாச்சு, பவர் ஈக்குவல் டு பவர் ஸ்டார் 10. ஓகே, இப்போ நான் ஒன்ஸ் லாஸ்ட் டிஜிட்டை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நான் லாஸ்ட் டிஜிட்டை யூஸ் பண்ணிட்டேன், பவரையும் அப்டேட் பண்ணிட்டேன். நான் அடுத்த இதில் 10^0 10^1ன்னு வரும். இப்போ என்னுடைய கேரியும் அப்டேட் பண்ணிட்டேன், மல்டிப்ளை அப்டேட் பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே. அந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போது n டிவைடட் பை ஈக்குவல் டு 10. ஓகே, ரொம்பவே சிம்பிள். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், லாஸ்ட்டாக எதை ரிட்டர்ன் பண்ணணும், ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஆன்சர். இப்போது இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷனை மட்டும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். என்னென்னா, இப்போ system.out.println. ஸோ இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணலாம். மல்டிபிள்
இங்கே அந்த நம்பர் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2234ங்கிற ஒரு நம்பர், 2234 அப்படிங்கிற ஒரு நம்பர் ப்ளஸ் 6ங்கிறது அந்த மல்டிபிள், பேஸுங்கிறது 8. இதை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போதைக்கு இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கலை. இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன அவுட்புட் வருது, நம்ம என்ன சால்வ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். 15650 15650 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு, 15650. இதே பேஸ் 10ல் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ பேஸ் 10ல் பண்ணோம்னா, பேஸ் 8க்கு பதிலாக பேஸ் 10ல் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, அப்போ வந்து நமக்கு வேணுங்கிற நம்பர் சேம் நம்பராக தான் இருக்கும். செக் பண்ணிடலாம். இந்த நம்பர் என்ன கிடைக்குது ஆன்சர், பேஸ் 10 50 2 2 3 4 6 10ன்னு கொடுத்தா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க guys, கம்பைலிங் ப்ரோக்ராம் இது கம்பைல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எனக்கு ஆன்சர் 13404 கிடைக்கணும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஸ்டாப் பண்ணி திரும்ப நான் கம்பைல் பண்ணுறேன். ரொம்ப நேரம் எடுக்குது, பேசாமல் இன்னொரு ஆன்லைன் கம்பைலரில் ஓப்பன் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் கம்பைல் ஆகிட்டே இருந்தா நம்ம தான் என்னதான் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 13404. அதுதான் நமக்கு வேணும். எஸ், 13404 இந்த ஆன்சர் தான் நமக்கு வேணும். இது நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா. சரி, இப்போ இந்த மல்டிபிளோட ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன, யூஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். சரி, மல்டிபிள் பிரச்சனை இல்லை, மல்டிபிள் எழுதியாச்சு. இப்போ கம் டு, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் எப்படி 6ஆல் பண்ணணும் அதே வேலையை எதால் பண்ணணும், திரும்ப 2ஆல் பண்ணணும். கரெக்டா. ஸோ சிம்பிளாக ஒன்ஸ் ரீரைட் எழுதிடலாம். 2234 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. சேம், இப்போ என்ன பண்ணலாம், 2234 and 26 அப்படின்னு இருக்குன்னா இங்கே எனக்கு என்ன வந்தது, லாஸ்ட்டாக என்னங்க ஆன்சர் வந்தது, 13404 அப்படின்னு வந்தது. 13404ன்னு வந்தது. இது வந்து பேஸ் 10க்கு. அதே 2234 + 20 × 26 பண்ணும்போது என்ன கிடைச்சது, எனக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியல. பேஸ் 8ல் செக் பண்ணிடலாம். என்ன ஆன்சர் கிடைச்சது, பேஸ் 8ல் போடும்போது செக் பண்ணிடுவோம். பேஸ் 8ல் போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, ஓகே 15650 கிடைச்சது. 15650 அப்படின்னு கிடைச்சது. இப்போ நான் என்ன பண்ணணும், அதே ப்ராசஸை திரும்ப எதால் பண்ணணும், இந்த நம்பரை வச்சு பண்ணணும், 2வை வச்சு பண்ணணும். 2வை வச்சு பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே பாருங்களேன். இப்போ பேஸ் 8ல் பண்ணுறேன்னா 2 4 8 2 4 8. அப்போ நம்ம 8ஐ டைரெக்டாக அப்டேட் பண்ணிடலாமான்னா பண்ணக்கூடாது. என்ன பண்ணும், 8 ரிமைண்டர் ஆஃப் 8ங்கும் போது 0. அப்போது 0 தான் இங்கே வரணும். அடுத்தது என்ன பண்ணணும், கேரி வந்து 1ங்கிறது இங்கே வந்துடணும். அடுத்தது 4 6 + 1 7. அப்போ 7ங்கிறது அப்படியே தான் இருக்கும், ஏன்னா நமக்கு ரிமைண்டர்னால அதுதான். கேரி 0 ஆயிரும். 2 2 4. ஓகே, 2 2 4. அப்போ 44 70 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும். ஸோ இதுவே 6க்கு பதிலாக 2 அப்படின்னு இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கணும், 44 70 அப்படிங்கிறது கிடைக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 44 70 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 44 70ங்கிறது ஓகே, ஆனால் அதை நான் எங்கே எழுதணுங்கிறது ஒன்று இருக்குது. கரெக்டா. ஸோ இதுக்கப்புறம் நான் அடுத்த டிஜிட்டில் பண்ணுறதை எங்கே எழுதுறது, கரெக்ட். 44 70ங்கிறது எங்கே எழுதலாம், இப்படி எழுதிடலாமா, 44 70 0 7 4 4ன்னு இப்படி எழுதலாமா, பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மல்டிப்ளிகேஷனில் இப்படி எழுதவே கூடாது. ஒரு டிஜிட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் தள்ளி தான் எழுதணும். அப்போ ஒரு பிளேஸ் ஹோல்டர் தள்ளி எழுதணும்னா என்ன பண்ணணும், இது இங்கே வந்துடணும். இந்த இடத்த நம்ம 0வால் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்த 0வால் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அடிஷன் சும்மா பண்ணிடலாமா, அப்படியே பண்ணிடலாமான்னா கிடையாது. பேஸ் அடிஷன் பண்ணணும். நம்ம எப்படி பண்ணணும், பேஸ் அடிஷன் பண்ணணும். அப்போது இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 4 8. ஸோ 8 எங்கே போடுவோம், இங்கே தான் போடுவோம். 2 3 6 6 இங்கே போடுவோம். 2 2 4 இங்கே போடுவோம். 2 2 4 4 இங்கே போடுவோம். இந்த இடத்துல 0 போட்டுருவோம். ஓகே, அடுத்து இன்னொரு ஆன்சர் வந்தால் நம்ம தூக்கி எங்கே போடுவோம், நம்ம என்ன இங்கே டைரெக்டாக இங்கே எழுதிடுவோமா, இல்லை டைரெக்டாக இங்கே எழுதிடுவோமா, இங்கேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா. ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் லாஸ்ட் சொல்கிறேன். இப்போது நம்மளோட ஒரு ஓவராலாக கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். மல்டிபிள் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு நம்ம. ஸோ இந்த இடத்த 0வால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்கிறது புரிஞ்சிருக்கும்.
ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒருவேளை கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. இப்போ இங்கேருந்து அடுத்த ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ என்னன்னா, இப்போது எனக்கு இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் எனக்கு தெரியும். திரும்ப இதே ஃபங்க்ஷனை நான் திரும்ப இன்னொரு நம்பர் வச்சு கால் பண்ணணும். ஒருவேளை இங்கே இன்னொரு நம்பர் இருந்தால் அதையும் வச்சு கால் பண்ணி அந்த ஆன்சர்லாம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இப்போ என்கிட்ட நம்பர் 1 நம்பர் 2 இது எல்லாமே இருக்கட்டும். ஐயோ, ஸோ இது எல்லாமே இருக்கட்டும். ஸோ இது இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு முதல்ல நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா, மல்டிபிள் பண்ண ஆன்சர் அதை எடுக்கிறேன். இன்ட் மல்டிபிள் ஆன்சர், மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் எதை கால் பண்ணணும், மல்டிபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். நம்பர் 1 ஓகே, நம்பர் 2 அப்படியே கொடுத்துடலாமா, இல்லை என்ன பண்ணணும், நம்பர் 2ஓட லாஸ்ட் டிஜிட்டை மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ நம்பர் 2 ரிமைண்டர் ஆஃப் 10ங்கும் போது லாஸ்ட் டிஜிட் மட்டும் போகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேஸ் கொடுக்கணுமா, பேஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேஸ் அப்படியே கொடுத்துடலாம். சரி, அப்போ இதில் பண்ணால் இந்த மல்டிபிள் ஆன்சருங்கிறது இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும், ஸோ எனக்கு இதை கொடுக்குதுன்னு வைங்க, இந்த 55650 இதை கொடுக்குதுன்னு வைங்க. இப்போ இது மல்டிபிள் ஆன்சரில் ஸ்டோர் ஆயிருக்கு. திரும்ப நான் இது கூட என்ன பண்ணணும், சேம் இப்போ நான் என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த நம்பர் கூட இதை மல்டிபிள் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சரை இது கூட ஆட் பண்ணணும். அப்போது ரொம்பவே சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு என்னன்னு வச்சுக்கிறேன், சம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறேன். இன்ட் சம் ஈக்குவல் டு 0. ஏன்னா அதில் தான் நான் இதை எடுத்து சம் பண்ண போகிறேன். நான் எது வரைக்கும் பண்ண போகிறேன், எது வரைக்கும் இந்த மல்டிபிள் அப்படிங்கிறத பண்ண போகிறேன்னா, வைல் என்னுடைய நம்பர் 2 நாட் ஈக்குவல் டு 0 வர்ற வரைக்கும் நான் இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, நம்பர் 2 நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நான் மல்டிபிள் ஆன்சர் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கா, அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணணும். இப்போ ரொம்பவே சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த 5650 இருக்கு, நான் இனிஷியலா என்னோட சம்ம 0ன்னு வச்சிருக்கேன். சம்ம 0 நான் என்ன பண்ண போறேன், எனி பேஸ் அடிஷன் பண்ண போறேன். 0வையும் இந்த நம்பரையும் 15650வையும் எனி பேஸ் அடிஷன் பண்ணா என்னோட சம் ஆன்சர் என்னவா இருக்கும், இப்போ என்னுடைய சம்ல என்ன இருக்கும், 15650 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கும். அடுத்து எனக்கு இதே டைம்ல இந்த ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்களா, 4470. இதை நான் என்ன பண்ணணும், அது கூட எனக்கு இன்னொரு 0 வரணும். 0 வரணும்னா என்னது, இன்டூ 10⁻1. இதுவே ரொம்பவே சிம்பிள். இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து 2 2 3 4 26, இங்கே இன்னொரு 2 இருக்குன்னா முதல்ல 6ஆல் மல்டிபிள் பண்ணுற ஒரு ஆன்சர் 5760 அப்படின்னு வைங்க. இது ஒன்று, இது 6701 இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னு வைங்க. 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, அதை நான் இங்கேருந்து எழுதுவேன் 5231. எங்க நான் எக்ஸாக்ட் ஆன்சர் எழுதல, உங்களுக்கு புரியறதுக்காக. திரும்ப 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு அதே கிடைக்குது 5231 இப்படி எழுதுவேன். இதெல்லாம் எப்படின்னா இந்த 0வால் ரீப்ளேஸ் பண்ணும் இல்லையா, இது இன்டூ 10⁻0 இன்டூ 10⁻1. 10⁻1னா 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஒரு 0 கிடைச்சிடும். இன்டூ 10⁻2 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 2 0 கிடைச்சிடும். இதை டைரக்டா ஆட் பண்ணா போதும். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணுவேன், சம்மு 0ன்னு ஒரு வேரியபிள்ல எனி பேஸ் அடிஷன் எது கூட பண்ணுவேன், சம்மு கூடயும் இந்த கிடைக்குது இல்லையா மல்டிபிள் ஆன்சர் பண்ணியிருக்கும் இல்லையா, ஸோ இந்த வேரியபிளோடய நான் பண்ணுவேன், மல்டிபிள் ஆன்சரோடய பண்ணுவேன். பண்ணும்போது எனக்கு 0வோட அடிஷன் பண்ண என்னது, எனக்கு அதே தான் கிடைக்கும். அப்போ இப்போ என்னுடைய சம்மில் என்ன இருக்கும்னா 15760 அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த டைம் இது கிடைக்கும் போது இதையும் கிடைச்ச ஆன்சர் கூட இன்டூ 10⁻1 பண்ணி ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கோட் எழுதும்போது ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிடும். மல்டிபிள் ஆன்சர் ஓகே, சம் ஓகே, எனக்கு பவர் வேணும் இங்கேயும், இன்ட் பவர் ஈக்குவல் டு 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சம் ஈக்குவல் டு எனி பேஸ் அடிஷன். ஸோ நான் இங்கே வந்து அந்த கோடை ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எழுதுனா எனி பேஸ் அடிஷன் கோடு தான், எக்ஸாக்ட் சேம் கோடு தான், எந்த சேஞ்சும் பண்ணல. ஓகேவா? ஸோ இதில் ஒரு நம்பர் 1 நம்பர் 2 பேஸ் கொடுக்கணும். அப்போது எனி பேஸ் அடிஷன் சம் ஈக்குவல் டு எனி பேஸ் அடிஷன் ஆஃப் என்னுடைய சம் ஆல்சோ என்னுடைய மல்டிபிள் ஆன்சர்னு நமக்கு ஒன்று கிடைச்சது இல்லையா, அது இன்டூ பவர் ஆல்சோ என்ன பேஸோ அந்த பேஸை மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் என்னோட பவர் என்ன ஆகணும், பவர் ஈக்குவல் டு பவர் ஸ்டார் 10. ஏன்னா 10⁻0லேருந்து 10⁻1க்கு அப்டேட் ஆகணும். சேம் நம்பர் 2ல என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட்டை வச்சு மல்டிபிள் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் லாஸ்ட் டிஜிட்டை வச்சு மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்பர் 2 டிவைடட் பை ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்னுடைய சம்மை பிரிண்ட் பண்ணனா ரொம்பவே சிம்பிளுங்க. லாஸ்ட்டாக இப்போ பாருங்கள், system.out.println அப்படி பண்ணிட்டு என்னுடைய சம்மை நான் பிரிண்ட் பண்ணுறேன். முதல்ல இதுக்கு என்ன ஆன்சர் வருது நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம போட்ட வரைக்கும் என்ன கிடைச்சது, இப்போ இதை வந்து எனி பேஸ் அடிஷன் பண்ணணுமா, பேஸ் அடிஷன் 8ஆல் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 15650444700 அப்படின்னு இருக்குது. இப்போ இது எனி பேஸ் அடிஷன் பண்ணோம்னா 0வால் 0, இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சிருவோம், இடைஞ்சலாக இருக்குது.
ஸோ 0 5 6 + 7ங்கும்போது 13. 13 அப்படியே போட முடியாது. 13 ரிமைண்டர் ஆஃப் 8 அப்படின்னு போட்டோம்னா 5 இங்கே வரும். ஸோ அப்போது மீதி 1 இங்கே போகும். 5 6 10. 10க்கு வந்து ரிமைண்டர் 2 1 இங்கே வரும். 4 5 6. அப்போ 62 55 0. 62,550 வரணும் நமக்கு. ஸோ ரன் பண்ணி அந்த 2 நம்பரை கொடுக்குறேன். 62,550 வருதான்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணல. cannot find symbol. ஏன்? ஏன்னா சம்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இங்கே எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ சம் ஈக்குவல் டு சம் கமா. ஸோ லாஸ்ட்டில் சம்மை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, 22 34 26 பேஸ் 8 2 எஸ் இருக்கா? ஓகே, 22 34 இன்னொரு நம்பர் 26. ஸோ பேஸு 8. ஆன்சர் என்ன வரணும்? 62,550. ஆன்சர் வந்துருச்சா? 62,550 ஆன்சர் வந்துருச்சா? சரி, ரொம்ப சிம்பிளா ஒரு இதை பார்த்துடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா இப்போ ஒரு நியூ பேஜில் உங்களுக்காக இதை எடுத்து ரொம்ப சிம்பிளா இங்கே பாருங்க. இப்போ நம்பர் 1ங்கிறது 22 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் 2ங்கிறது 26, பேஸுங்கிறது 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இந்த நம்பர் 2, இந்த லூப் நம்பர் 2 நாட் ஈக்குவல் டு 0ல முதல்ல 6ஐயும் இந்த நம்பரை எடுக்கிறேன். ஸோ அப்போ இந்த நம்பர்னா என்ன? 22 34 பிளஸ் இந்த நம்பர் 2 6, என்னுடைய பேஸ் 8ன்னு சொல்லி நான் மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சரை எடுத்துக்கிறேன். ஆன்சர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இப்போ மல்டிபிள் ஆன்சர்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னா, இதை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ நமக்கு என்ன கிடைச்சதுங்க லாஸ்ட்டில் இருங்க அந்த நியூ பேஜில் பார்க்கலாம். ஸோ 15650 15650. ஸோ இதை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த மல்டிபிள் ஆன்சரில் என்ன ஸ்டோர் ஆயிரும்? 15650 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஆனால் நான் சும்மா இருப்பேனா? அதை என்ன பண்ணுறேன்? சம் பண்ணுறேன். சம் என்னது? இனிஷியலாக 0. சம் இனிஷியலாக 0. அப்போ சம் ஈக்குவல் டு எனி பேஸ் அடிஷனுங்கிற இந்த ஃபங்க்ஷனில் 0, இந்த மல்டிபிள் ஆன்சர் இருந்தது பார்த்தீங்களா? அந்த மல்டிபிள் ஆன்சரான 15650 இன்டூ பவர்னா என்ன? பவரோட வேல்யூ 1 இனிஷியலா. ஸோ இன்டூ 1ங்கும் போது அதே வேல்யூ தான், பிளஸ் என்னுடைய பேஸ் 8 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்னுடைய சம்மில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? என்னுடைய சம்மில் 0வோட பண்ணும்போது எனக்கு அதே தான் கிடைச்சிருக்கும், 15650 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ லாஸ்ட் என்ன பண்ணுறேன்? இந்த 1 டிஜிட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இப்போ இங்கே வந்து சேம் என்ன பண்ணுறேன்? இப்போ இதே நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ண சொல்கிறேன். 2 2 3 4ங்கிற ஒரு நம்பர் அந்த மல்டிபிள்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி ப்ளஸ் என்னுடைய நம்பர் 2ல் என்ன போகுது? இப்போ 2 போகுது, ப்ளஸ் பேஸ் வந்து 8 போகுது அப்படின்னா நான் கால் பண்ண சொல்கிறேன். கால் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? ஸோ அப்போ என்ன கிடைச்சது? 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4470 கிடைச்சது. 4470 கிடைச்சது. அப்போ இதில் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 4470 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? சம் ஈக்குவல் டு அப்படின்னு பண்ணுறேன்னா, அப்போ சம் ஈக்குவல் டு என்னது? ஆல்ரெடி எனி பேஸ் அடிஷன்ல சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஆன்சர் அது என்னது? 15650 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அது கமா இப்போ புதுசாக கிடைச்சதுல இந்த நம்பர் 4470 இன்டூ பவர். ஆல்ரெடி பவரை 1லேருந்து என்னவா மாற்றிருப்போம்? 10ன்னு மாற்றிருப்போம். இப்போ பவர் 10ஆக இருக்கும். இது கூட 10ங்கும் போது எனக்கு இன்னொரு 0 சேர்ந்து வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 15650 இப்படி இருக்குன்னா இங்கே எனக்கு என்ன வந்துடும்? ஒரு 0 சேர்ந்து ஒரு இடத்த விட்டுட்டு நான் இங்கே ஆட் பண்ணுறேன். 0744 இப்படி ஆட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஜிட்டை வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் தள்ளி வச்ச மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இதை சம் பண்ணுறதுக்கு 8ன்னு கொடுத்து இந்த பேஸ் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுது? இதுதான் எனக்கு ஆட் பண்ணி 66,550 அப்படிங்கிற ஆன்சரை சம்மில் ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? இதே ரிமூவ் பண்ணுறேன், என்னுடைய நம்பர் 20 லாஸ்ட்டாக என்னுடைய சம்மை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் பட் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியுங்கிறது நான் நம்புறேன். புரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாருக்கும் எடுத்தது எல்லாமே புரிஞ்சிடணும்னு அவசியம் இல்லை. புரியலைனாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஸோ நம்ம இதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys. அதுவரை பாய், டேக் கேர்.